வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் என்ன படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்று 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களோ அல்லது தங்களுடைய பட்டதாரி படிப்பை முடித்த மாணவர்களோ அவர்களுக்கென்ற ஒரு கனவு இருக்கும். நான் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கணும், அதுவும் முக்கியமாக வானத்தை வசப்படுத்தும் வணிகவியல் மாணவர்களுக்கு CA CMA என்ற கனவு இருக்கும். அந்த கனவு எப்படி நனவாவது என்பது பற்றிய முக்கிய ஆலோசனைகளை வழங்குவதற்காக இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார் ஈரோடு பெருந்துறை நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஃபேக்கல்டி அப்படின்னு சொல்லலாம், கல்வி ஆலோசகர் என்ற ஒரு அடைமொழியுடன், அதாவது வணிகவியல் PG பட்டதாரி திரு G மணிகண்டன் அவர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படின்ற ஒரு அழகான ஆடியோ விஷுவல் காணொலியை நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நிகழ்ச்சி தொடங்கலாம். நேயர்களே, உங்களுக்கான காணொலி இப்பொழுது. இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 19 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nncauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஹர்ஷிதா. நான் பொள்ளாச்சியில இருந்து வரேன். எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வந்துச்சு. இப்படி NMC காலேஜ்னு ஒன்று இருக்கு பெருந்துறையில். அப்போ அது வந்துட்டு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ், நல்ல கோச்சிங் இருக்கு அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க. இப்போ நான் இங்கே வந்து NMCல ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இங்கே படிச்சுட்டு இருக்கேன். CAல டீச்சிங் மெத்தடு எல்லாமே சூப்பராக இருக்கு. இங்கே எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஹோப் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அட்டன் பண்ணிடுவேன்னு. தேங்க்ஸ் டு NMC. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். என் நேம் ரோலினா சஞ்சய். நான் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு NMC பெஸ்ட்டாக தெரிஞ்சு, இது ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அப்படின்னு சொன்னனால வந்து ஜாயின் பண்ணேன். 6 மந்த்தாக படிச்சுட்டு இருக்கேன். காலேஜில் வந்து 6 hours வந்து நாங்கள் ஸ்டடி டைம் பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்டலில் 4 hours பண்ணுறோம். மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போயே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு டவுட்னா அப்படியே கிளாரிஃபை பண்றாங்க. எப்போ டவுட் கேட்டாலும் சொல்லி தராங்க. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. CMA மற்றும் CA படிப்புகளில் 19 வருட பாரம்பரியத்தை கொண்ட நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் என்னவெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம வந்து ஒரு AVயில் பார்த்தோம். இப்போ அடுத்து திரு G மணிகண்டன் அவர்களுடன் தொடர்கிறது நம்மளுடைய நிகழ்ச்சி. சார், முக்கியமாக என்னோட ஒரு ஜென்ரல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, CA CMA இதற்கான ஒரு அத்தியாவசிய தேவை என்ன? அதையே ஒரு கல்லூரியில் முழு நேர படிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ ஒரே ஒரு பதில் தான். CA CMA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குளோபலி ரெக்கக்னைஸ்ட் அண்ட் ரிவார்டிங் கரியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படிப்புகளை படித்தவர்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் எங்கே வேணால் வேலைவாய்ப்புகள் வந்து குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்கிட்ட போய் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டாவே ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறது நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா அவங்க
அவங்களுடைய லாபத்தை அடையணும் அப்படின்னா அவங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்கிறது, அதை ஆடிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சொல்கின்ற வரி நிறுவனங்கள் சொல்கின்ற அந்த வரி சட்டங்களுக்கு உட்பட்டு அந்த நிறுவனம் வந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த நிறுவனத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இதற்கு உதவ போகிற ஒரு படிப்பு தான் இந்த CA படிப்புகள். CA அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, CMA அப்படின்னு சொல்கிறது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதனாலேயே நான் ஒவ்வொரு மாணவருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த படிப்பை நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஒன்று வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த படிப்பை முடித்தா இண்டிவிஜுவலாக நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அடுத்ததான் நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா பல நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு நிறுவனத்திற்குமே CA படித்தவர்களுடைய CMA படித்தவர்களுடைய உதவி தேவை அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவிகள் வந்து நிறுவனங்களில் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசாங்க நிறுவனம் இல்லை அரசினுடைய துறைகளில் வந்து நேரடி வேலை வாய்ப்பு அல்லது அரசாங்க துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா உயர் பதவிகளில் வந்து இவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படுது. IAS IPS வரிசையில் பார்த்திங்கன்னா நீங்கள் IRS மாதிரியான அந்த படிப்புகளுக்கு வந்து அந்த போட்டித் தேர்வுகளுக்கு வந்து CA முடிச்சவங்க தான் எளிமையாக அந்த தேர்வுகளை வந்து எதிர்கொள்ள முடியும். அப்போ அந்த பதவிகளையும் இவங்களால வந்து தக்க வச்சுக்க முடியும். இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த CA படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ வந்து இந்த படிப்புகளில் சேரும் முறை எளிமை அப்படின்றத விட இந்த படிப்பில் சேர்ந்த பிறகு இது நீங்கள் திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா குறைவான காலகட்டங்கள், அதாவது 3.5 வருடத்திற்குள்ளாகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக மாற முடியும். லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலை வாய்ப்பும் இருக்குது அப்படின்றதுனால CA படிப்பை எந்த மாணவராக இருந்தாலும் துணிந்து எடுத்து படிக்கலாம். ரொம்ப பாசிட்டிவிட்டியோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. நேயர்களை இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்றால் 0444311361 என்ற தொலைபேசியின் அழைத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை காணலாம். சார், நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக அட்மிஷன் வாங்கலாம், எளிமையாக தேர்வினை எழுதலாம், எளிமையாக இந்த டிகிரி வாங்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலாக மாறலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா, CA படிக்கணும் இல்லை வந்து நம்ம CMA படிக்கணும் அப்படின்னா நம்மளோட வீட்டில் அப்பா தாத்தா எல்லாம் அந்த படிப்பு படித்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லை பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி நம்மளோட வருமானத்தை நம்ம குடும்பம் நம்பி இருக்கக்கூடாது. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை படிக்க முடியும், மற்றவங்க எல்லாம் படிக்க முடியாது. இம்மீடியட்டாக சம்பாதிக்கணும்னா நம்ம CA எல்லாம் எடுக்க முடியாதுன்னு ஒரு தகவல் உலா வந்து கொண்டு இருக்கிறது. அது தகவலா இல்லை வதந்தியா, உண்மையா? இல்லை, இந்த CA படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வதந்திகள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட வதந்தி என்னென்னா, நம்ம அப்பா அம்மா CA படிச்சிருந்தா தான் நம்மளால் படிக்க முடியும். இது வந்து மற்ற துறைகளில் கூட இருக்குது. மருத்துவர்கள் கூட சொல்லுவாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு மருத்துவர் இருந்தால் தான் இந்த மாணவர் மருத்துவம் படிக்கிறது எளிமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து வதந்திகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த CA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு 3 நிலைகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த படிப்புகளுக்குள்ளே வந்தாங்கன்னா மாணவர்கள் வந்து எளிமையாக இதை படிக்க முடியும். தவறுதலான பல விஷயங்கள் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. அதில் ஒரு விஷயம் வந்து இது ரொம்ப கஷ்டமான படிப்புன்றது, இல்லைனா வந்து இதில் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் எல்லா பேப்பருக்குமே நான் எக்ஸாம்ஸை திரும்ப எழுதணும் அப்படின்றதெல்லாம். ஸோ நீங்கள் முறையான ஒரு கல்வி நிறுவனத்தில் இதுக்கான ஆலோசனை வந்து பெறணும். இப்போ வந்து தகவல்கள் வந்து இணையதளத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ICAI.org அப்படின்றது தான் CA படிப்புகளை வழங்குகிற நிறுவனத்தினுடைய அவங்களுடைய இணையதளம். அந்த இணையதளத்திலே போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய முழு விவரமும் இருக்கும். ஸோ பொதுவாகவே பெற்றோர்களுக்கு நான் கொடுக்குற அறிவுரை என்னென்னா, இந்த CA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் சேருவது மிக மிக எளிது. அதே மாதிரி இதை படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஒரு முதல் நிலை இருக்குது. அந்த முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா 4 பேப்பர் இருக்கும். ஸோ இந்த 4 பேப்பர் எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஃபவுண்டேஷன் பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது பேசிக்ஸ் தான் வச்சுருக்கோம். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் லா, மேக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பேப்பர்ஸ் வந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 8 மாத கால பயிற்சியை எடுத்துக்கிட்டு இதற்கான தேர்வுகளை எழுதும்போது மிக மிக எளிமையாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து முறையாக ஒரு நிறுவனத்தில் இதற்கான பயிற்சி நிறுவனத்தில் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல இதற்கான பயிற்சியை எடுத்துகிட்டு இதனுடைய தேர்வுகளை எதிர்கொள்ளும் பொழுது ஃபவுண்டேஷன் லெவல் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் முடித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்குள்ளே வரணும். இதில் ஃபவுண்டேஷன் லெவலில் மட்டும் நீங்கள் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனாலும் திரும்பவும் 4 பேப்பரும் எழுதணும். ஏன்னா இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி தான். என்ட்ரன்ஸில் வந்து நான் ஒரு பேப்பரில் பாஸ் பண்ணிட்டேன், இன்னொரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டேன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. அதனால் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்பவும் 4 பேப்பரையும் நீங்கள் சேர்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்மீடியட்குள்ளே வரலாம். இன்டர்மீடியட்டும் இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து 6 பேப்பர் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. வேறு எந்த ஸ்டடீஸ்லையுமே இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்காது. அந்த 6 பேப்பரையும் நீங்கள் விருப்பப்பட்டால் அதற்கான பயிற்சியை முடிச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து 6 பேப்பர் சேர்த்து எழுதும்போது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை 3 பேப்பராக பிரிச்சுக்கலாம். முதல் 3 பேப்பரை வந்து நீங்கள் குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டோம், அடுத்த 3 பேப்பரை குரூப் 2ன்னு பிரித்து வச்சுட்டு 3 பேப்பருக்கு மட்டும் இப்போ நான் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அடுத்து இன்னொரு ஒரு வருட காலம் பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் வந்து அடுத்த குரூப்புக்கான எக்ஸாம்ஸையும் எதிர்கொள்ளலாம்.
இதில் இன்னொரு அட்வான்டேஜ், நான் வந்து அட்வான்டேஜஸ் நிறைய சொல்லிட்டே போகேன். இன்னொன்று என்னென்னா, வருடத்தில் 3 முறை வந்து இதற்கான தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. இப்போ வந்து நான் மே மாதம் வந்து இதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுறேன் அப்படின்னா, எனக்கு ஒருவேளை அந்த 3 பேப்பரில் நான் ஃபெயில் ஆயிருந்தேன்னா, அடுத்ததாக செப்டம்பர்லேயே எனக்கு இன்னொரு வாட்டி நான் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்ததாக எனக்கு டிசம்பர்லேயே இன்னொரு வாட்டி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் இன்டர்மீடியட்டையும் அதே மாதிரி நீங்கள் 6 பேப்பர்ஸ் எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை 3 பேப்பராக பிரித்து எழுதினாலும் சரி, பாஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ஃபைனல்ஸ்குள்ளே போக போகிறீங்க. ஃபைனல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் நீங்கள் ஃபைனல்ஸ்குள்ளே போவீங்க. ஸோ பொதுவாக எல்லா பட்டப்படிப்புலையும் சரி, இல்லை நீங்கள் பொறியியல் மாதிரியான தொழிற்படிப்புலையும் அந்த படிப்பை முடிச்சுட்டு நம்ம வேலைக்குன்னு போகும்போது என்ன கேட்பாங்கன்னா, உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த சிஏ படிப்புகளையோ இல்லை சிஎம்ஏல இதனுடைய வரிசையில் சிஎஸ்னு இன்னொரு படிப்பும் இருக்குது. அந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடித்த பிறகு உங்கள் கையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. எதனாலனா, நீங்கள் படிக்கும் பொழுதே ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு 2 வருட காலம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், நம்ம அதை வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஃபைனல்ஸ்க்கான எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆவீங்க. அப்போ அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதும்பொழுது நம்ம பொதுவாக மாணவர்களை வந்து இன்டர்வியூ டைம்லலாம் சொல்லுவாங்க, பசங்க வந்து படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரே இல்லைன்னுவாங்க. ஆனால் இந்த படிப்பினுடைய இறுதி நிலையான ஃபைனலில் மட்டும் அந்த ஃபைனல்ஸோடைய எக்ஸாம்ஸை தியரட்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும்பொழுது அவங்க கையில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜோட தான் அந்த எக்ஸாம்ஸையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நிலைகளில் தான் இந்த படிப்பை நீங்கள் படிக்க போகிறீங்க. இதை டஃப் அப்படின்னா எல்லா படிப்புமே டஃப் தான். நான் பொதுவாகவே எல்லா மாணவர்களுக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ எம்பிபிஎஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குமா, இல்லை பி மாதிரியான படிப்புகள், சட்டம் மாதிரியான படிப்புகள். இப்போ சட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய செக்ஷன்ஸ் லாஸ் எல்லாம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணணும், நிறைய கேஸ் ஸ்டடிஸ் படிக்கணும். அப்போ அதுவும் ஒரு கஷ்டமான படிப்பு தான். இது கஷ்டம் அப்படின்றது இல்லை, அந்த துறையினுடைய நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு. சரி, ஸோ அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பாடத்திட்டங்களையும் அமைச்சிருப்பாங்க. 10வது வகுப்பில் 10வது படிக்கிற பசங்க அது கஷ்டம் தான் சொல்லுவாங்க, யாரும் எனக்கு அது ஈஸியாக இருந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ சிஎஸ்சிஎம்ஐ படிப்புகள் வந்து நீங்கள் வந்து நல்ல பயிற்சி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சி எடுத்துட்டு கால அவகாசம் கொடுத்து அதனுடைய தேர்வு முறைகளுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டு அந்த தேர்வை எதிர்கொள்ளும் போது எளிமையாக இருக்கும். நிச்சயமாக, அதாவது திட்டமிடல் வந்து சரியாக இருந்தால் நிச்சயமாக நம்மளோட இலக்கை எளிதாக அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். சரி, இந்த முறையான கல்வி நிறுவனம் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் 2-3 இடத்துல பயன்படுத்தினீங்க. இப்போது இந்த சிஎம்ஏ சிஏ படிப்புக்கான அந்த ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் காலேஜில் ஒரு யூஜி டிகிரி ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து காலை நேர பயிற்சியோ இல்லை மாலை நேர சிறப்பு பயிற்சியோ எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட யுனிக் வே ஆஃப் அந்த சிலபஸ் வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்து அவர்களால் அந்த படிப்பை எளிதாக முடிக்க முடியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. எதற்காக அந்த முழு நேர படிப்பு அவசியம்? இதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் நான் சொல்வேன். அது என்னென்னா, மாணவர்கள் வந்து ஒரு காலை நேரங்களில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதுக்கான கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் டியூஷன்ஸில் வந்து டியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்பவும் காலேஜ்க்கு போய்ட்றாங்க. ஆமாம். ஸோ 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் காலேஜ் போகிறது. அதுக்கப்புறம் இந்த படிப்புகளில் அவங்க எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இது வந்து எல்லா மாணவர்களுக்குமே இந்த முறை பொருந்துமான்றது அடுத்த கேள்விக்குறி. ஒரு சில மாணவர்களால் முடியும். அவங்களால வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து எனர்ஜெட்டிக்காக படிப்பில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதே நிலை எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தாது. இந்த சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால இவங்க வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8லேருந்து 10 மணி நேரம் இந்த படிப்புக்காக மட்டுமே அவங்க தயார்படுத்திக்கணும். அப்போ தான் இந்த தேர்வுகள் வந்து அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில மாணவர்களுடைய பல மாணவர்கள் இதை பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் மார்னிங் டியூஷன்ஸ் போயிட்டு ஈவினிங் டியூஷன்ஸ் போயிட்டு இந்த எக்ஸாம்ஸை எழுத முடியாதுன்னா நிச்சயமாக எழுத முடியும். ப்ரொவைடட் நீங்கள் வந்து மற்ற நேரங்கள் இருக்கு இல்லையா, இடைப்பட்ட நேரம் காலை 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்களாவே உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த முடியுமான்றது கேள்விக்குறி. அப்போ மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பல விஷயங்கள் அவங்களுடைய கவனம், ஒன்று படிப்பில், கல்லூரி படிப்பு அல்லது வந்து பகுதி நேரமாக வேலைக்கு போகிறது அப்படின்னும் பொழுது இந்த படிப்புக்குன்னு முழுமையான நேரத்தை வந்து கவனசிதறல் வந்து விடுமோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்ததனால தான் அந்த யூனிக் சிலபஸ். நிச்சயமா. நிகழ்ச்சியோட முதல் நேயர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், என்ன படிக்கலாம்? வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம், என் நேம் சஸ்திகா. நான் வந்து நெய்வேலி கடலூர் மாவட்டம்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? கேள்வி என்னன்னா, இப்ப வந்து 12th முடிச்ச உடனே டைரக்டா சிஏ பண்றது பெஸ்டான சாய்ஸ் தான், இல்ல வந்துட்டு யூஜி டிகிரி ஏதாவது படிச்சுட்டு சைட் பை சைடு சிஏ படிக்கணுமா? எது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்டா இருக்கும்? இப்போ நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்கம்மா? +2 போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நல்ல கேள்வி. உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் இப்போத்துலேருந்தே பிளான் பண்ணுறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிஏ ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் சிஏவாக இருந்தாலும் சிஎம்ஏ இல்லை சிஎஸ் எந்த படிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து +2 முடித்த உடனே இந்த படிப்புகளுக்குள்ளே வர முடியும். நீங்கள் ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. 2வது வாய்ப்பு தான்
நான் இப்போ ஒருவேளை டிகிரி ஜாயின் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்னா நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுவேன். +2 முடிச்சுட்டு அந்த படிப்புகளுக்குள்ளே வரலாம், டிகிரி முடிச்சுட்டு அந்த படிப்புகளுக்குள்ளே வரலாம். என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றிருக்கிற பட்சத்தில் உங்களால் வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த முதல் நிலை இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியும். டேரெக்டாக நீங்கள் இன்டர்மீடியட்லேருந்து உங்களுடைய படிப்பை வந்து தொடரலாம். ஆனால் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் +2 முடித்த உடனே இந்த படிப்புகளுக்குள்ளே வரலாம். ஏன்னா ஃபவுண்டேஷனுக்கு உங்களுக்கு 8 மாதத்துலேருந்து 1 வருட காலம் தான் தேவைப்படும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தேவையில்லாமல் டிகிரி படிச்சுட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய விருப்பமும் இருக்குது இதில். நான் கொடுக்குறது என்னுடைய சஜஷன். ஏன்னா நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமே +2 முடிச்சுட்டு நேரடியாக நம்மளுடைய கல்லூரியில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் படிப்பை தொடர மாணவர்கள் அல்லது டிகிரி முடிச்சுட்டு இன்டர்மீடியட்கான பயிற்சி எடுக்க வர மாணவர்கள் அவங்கள நாங்கள் ஒப்பிடும் பொழுது +2 முடிச்சுட்டு இந்த படிப்புகளுக்குள்ளே வந்த மாணவர்கள் தான் இந்த படிப்பை வந்து எளிமையாக முடிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்வேன். அது என்னன்னா, நீங்கள் டிகிரி அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுடைய பாடத்திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சுலபமான முறையில் இருக்குது. +2ல நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆயிருப்பீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, இல்லை பேரண்ட்ஸ் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் கல்லூரின்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லூரியோட நேரம் 6 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்டை நீங்கள் வந்து இந்த சோஷியல் ஈவெண்ட்ஸ்லாம் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் உங்களை வந்து ஈடுபடுத்தியிருப்பீங்க. ஸோ அந்த முறையில் நீங்கள் எளிமையாக அந்த டிகிரியை முடிச்சுட்டு திரும்பவும் வந்து சிஏ மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க வரும்பொழுது திரும்பவும் நீங்கள் ஒரு போர்டு எக்ஸாம்ஸ்க்காக உங்களை கஷ்டப்படுத்தி படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அதனால் நான் பொதுவாக மாணவர்களுக்கு சொல்கிறது, இப்போ நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்கன்னா இப்போவே நீங்கள் சிஏ படிப்பை படிக்கலாம். அடுத்த 3.5 வருடம், அதாவது நீங்கள் 21 வயசுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆக முடியும். இல்லை நான் டிகிரி படிச்சுட்டு வரேன்னா +2 17 வயசில் முடிச்சுட்டு திரும்பவும் 3 வருடம் டிகிரி படிச்சுட்டு 20 வயசுக்கு மேலே தான் உங்களுடைய சிஏ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு 23 24 வயசில் தான் உங்களோட சிஏ வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஹலோ, இன்னொரு சொல்லுங்க. question இருக்கு சார். அதாவது இப்போ நல்ல கல்வி நிறுவனத்துல சேர்ந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை, இப்போ சஜஷன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ சஜஷன் அப்படின்றது என்னன்னா, நாங்கள் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரின்னு சொல்லிட்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல எங்களுடைய கல்லூரி அமைஞ்சிருக்கு. நான் மாணவர்களுக்கு எல்லாரையும் வந்து எங்களுடைய காலேஜில் படிங்கன்னு சொல்லி சஜஷன் கொடுக்கல. நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து சேரும் பொழுதே அங்கே வந்து எவ்வளோ நேரம் அதற்கான பயிற்சிகள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். எவ்வளோ காலம் இந்த பயிற்சி 3 மாதம் 6 மாதம் அப்படின்லாம் இருக்கும், உங்களுக்கு அது போதுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3 மாத காலம் மட்டும் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேர்வு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் தேர்வு டிசம்பர் மாதம் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி மாதத்தில் தேர்வுகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் மட்டும் பயிற்சி எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லலாம் நீங்கள் மட்டுமே செல்ஃபாக படிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா உங்களால் முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இல்லை எனக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் கோச்சிங் தேவைப்படும், கண்டினியூஸ் கோச்சிங்கும் ஃபுல் கைடன்ஸ் இருக்கணும். ஆமாம், நீங்கள் எக்ஸாம் அதாவது இப்போ மணிகண்டன் சார் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப தொடர்ந்து உங்களோட ஒரு கண்காணிப்பும் வேணும், கண்டிப்பும் வேணும். அப்போ தான் உங்களோட கனவை வந்து நீங்கள் அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி எந்த கல்லூரியாக இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக விசிட் பண்ணுங்கள், உங்களோட சந்தேகங்களை எல்லாம் கேளுங்க. அப்போ தான் உங்களால் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, நன்றிம்மா. சார், இப்போது முக்கியமாக இன்னொரு கேள்வி என்னென்னா, எக்ஸ்போஷர் அப்படின்றது மாணவர்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவங்க ஸ்கூலிங் வரைக்கும் ஒரு ஸ்பூன் ஃபீடிங்காக இருப்பாங்க. கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும், எல்லாருக்கிட்டையும் பழகிற ஒரு விஷயத்த அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த கல்லூரி படிப்பு அப்படின்றது படிக்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், ஏன்னா ஸ்கூலிங் வரைக்கும் அந்த 10th 11th 12th போர்டு எக்ஸாம் ப்ரெஷர்லேயே இருப்பாங்க. காலேஜ் போய் தான் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு பக்குவத்தில் மாணவர்கள் இருப்பாங்க. திரும்ப காலேஜ் போகாமல் இந்த 8 months ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின்டான ஒரு கல்லூரியில் போயிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துகிட்டு அவங்களோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துராதா? இது மாணவர்களை உங்களுக்காக நான் கேட்டிருக்கேன். இல்லை, இப்போ இந்த கேள்விக்கு பதில் வந்து நான் வந்து +2 முடிச்சாச்சு, நான் காலேஜ்க்கு போகிறதே என்னை என்டர்டைன் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றது எத்தனை சதவீதம் மாணவர்களுக்கு அஃபோர்டபுள் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ எல்லாருக்குமே அது அஃபோர்டபுளாக, நீங்கள் வந்து ஒரு கல்லூரிக்குள்ளே போனீங்கன்னா அதில் 70% மாணவர்கள் வந்து இந்த டிகிரி முடிச்சுட்டு அடுத்து நான் வேலைக்கு போனால் தான் என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமையை நான் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, சாதாரணமான ஒரு பட்டப்படிப்பில் மாணவர்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு 30-40% தான் அவங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்குது. அடுத்து அவங்க அந்த கல்லூரியிலேருந்து வெளியில் வரும்போது அந்த 3 வருட காலம் வந்து ஒரு எளிமையான காலம், சந்தோஷமான காலம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டாலும் அடுத்தது அவங்களுக்கு கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வந்து அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அவங்களால மாற்ற முடியல, நானும் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் தான் இருக்கேன்னு நினைக்கும் பொழுது அந்த 3 வருட காலம் வந்து அவங்க கிட்ட இருந்து அழிஞ்சு போயிடும் தான் சொல்லுவேன்.
ஸோ இதே கேள்வி நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு நீ ஏன்பா என்ஜாய் பண்ணாமல் உட்காந்து முழு நேரமும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டோம் இல்லையா, ஏன்னா அவனுடைய லட்சியம் அது. ஸோ அதே மாதிரி தான் சிஏ படிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருந்ததுன்னா எனக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நான் வந்து வேலை தேடி அலையக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அரசாங்க நிறுவனத்தில் வேலை வேணும், நான் ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கமிஷனர் மாதிரியான போஸ்டிங்கில் வர போகிறேன், இல்லை வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறேன், இல்லை நான் இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கிற வசதி கிடையாது, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து சிஏ படிப்பை எடுத்திருக்கேன்னு ஒரு மாணவர் நினச்சிட்டாருன்னா நிச்சயமாக முதல் 2 வருட காலம் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 வருட காலம் வந்து அந்த பயிற்சி காலம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க ஆஃபீஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆடிட்டர் அலுவலகத்தில் போயிட்டு அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங்லாம் கற்றுக்க போகிறாங்க ப்ராக்டிக்கலாக. அந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்க்கு டைம் இருக்கும். அண்ட் ஃபைனல்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து வானத்தை எட்ட போகிறாங்க. ஸோ அந்த நேரம் வந்து அவங்க விருப்பப்பட்டபடி அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்குள்ளே அவங்க போகலாம். நிச்சயமாக, அதாவது லட்சியத்தை அடையிறது மட்டும் இல்லாமல் லட்சங்களில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த 8 மாத கால பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொன்று, வானத்தை வசப்படுத்தும் வணிகவியல் மாணவர்களுக்கு, ஆனால் இந்த சிமா இல்லை சிஏ படிப்புகள் வந்து அறிவியல் எடுத்தவங்க, அதாவது சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா +2 வரைக்கும் வந்துடுவாங்க, ஏன்னா என்ஜினியர் ஆகணும் இல்லை நம்ம மெடிசன் எடுக்கணும். ஆனால் +2 முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட அந்த ப்ரோக்ராம் அவங்க ராஜ் நியூஸில் பார்த்துட்டு இல்லை நான் கூட சிஏ பண்ணலான்ற ஒரு ஆசை வந்ததுன்னா அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இந்த படிப்புகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வசதி இருக்குது. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா +1 +2 கட்டாயமாக பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் படிக்கணும்னா +1 +2 கட்டாயமாக நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர்ஸ் படிச்சிருக்கணும். ஆனால் இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் +1 +2 எந்த குரூப் படிச்சிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்லலாமா, உங்களுக்கு இந்த படிப்பில் சேருவதற்கு என்ட்ரன்ஸ் கிடையாது, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. அதற்கு அடுத்துதான் நீங்கள் வந்து +1 +2 அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பேப்பருக்கும் கட் ஆஃப்ன்றதும் கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் இல்லை இந்த சிஏ படிப்பில் சேரணும்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்திருக்கணும், அப்போ உங்களுக்கு ஒரு கோட்டா சிஸ்டமில் தான் அட்மிஷன் கிடைக்கும். அந்த மாதிரியான எந்த தொந்தரவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து இந்த கேள்வியில் கேட்டுற போறீங்க அப்படின்றதுனால தான் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறேன். படிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தா போதும், நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்க்கு வாங்க. இதை தான் ஒரு வரி விடையா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. +1 +2 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அப்போ வரைக்கும் என்ன மார்க் எடுத்திருக்குன்றதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் என்னால் நல்லா படிக்க முடியும், நான் வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்ற போகிறேன், நான் வந்து நல்ல வேலையில் உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும். நீங்கள் +2 ஆவரேஜ் மார்க் எடுத்திருந்தாலும் இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சிஏ படிக்கலாம். இன்ஃபேக்ட் எங்களுடைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இப்போ மோர் தென் 50%, அரௌண்ட் 62% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ சிஏ படிப்பு எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ரிசல்ட்ஸ் பார்த்தா கூட வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களை விட அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் தான் இதில் வந்து நல்ல மதிப்பெண்களையும் தேர்ச்சி அடைகிறாங்க. நிறைய பேர் வந்து நான் நீட்காக அப்பியர் ஆனேன், எனக்கு வந்து நல்ல ஸ்கோர் கிடைக்கல, இல்லை நான் விருப்பப்பட்ட கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்கல, எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நான் இந்த படிப்பை எடுத்துக்கேன். நிறைய மாணவர்கள் வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் டிகிரி தான் படிக்கணுமா அப்படின்ற ஒரு வருத்தமே கிடையாது. சிஎஸ்சிஎம்ஐ படிப்பு வந்து உங்களுக்கான ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் அமையும். அதுவும் வந்து எளிமையாக படிக்கக்கூடிய, செலவுகள் மிக குறைவாக இருக்கிற ஒரு படிப்புனா செலவுகள் மிக குறைவு அப்படின்றீங்க. அது கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா அவங்க காதில் வந்து பாயும்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு அந்த பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனால் காமர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த +1 +2 ஃபுல்லாக காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு இங்கே வந்திருப்பாங்க. டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு இவங்க 2 பேர்கிட்ட அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டியில் வித்தியாசம் தெரியும்போது எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுது? இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன பண்ணுறோன்னா, நிறைய அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து இந்த படிப்பில் சேர வரும்பொழுது ஃபவுண்டேஷனில் எஸ்பெஷலி அவங்க வந்து +1 +2 அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல் 15 நாட்கள் வந்து இவர்களுக்கு தனியாக அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸும் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் பேப்பர்ஸை வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ பேசிக்ஸை டீச் பண்ணிட்டு தான் அந்த பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அவங்கள நாங்கள் மெயின் கரிக்குலம்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, போக போக அவங்களும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிங்கிளாகி ஒரே கிளாஸ் ரூமில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தனி வகுப்பறை, அவங்களுக்கு தனி வகுப்பறைன்ற மாதிரி கிடையாது. 2 மாணவர்களும் ஈவன் வந்து நான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, சிபிஎஸ்சி படித்த ஸ்டூடெண்ட்ஸு, தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள், ஆங்கில வழி கல்வியில் படித்தவங்க, சயின்ஸ் குரூப் படித்தவங்க, காமர்ஸ் குரூப் படித்தவங்கன்னு சொல்லி பலதரப்பட்ட மாணவர்கள் வந்து ஒரே வகுப்பறையில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, டீச்சர்ஸும் ஃபோக்கஸ்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. எஸ்பெஷலி ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைவான மதிப்பெண் எடுக்கிறத நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்போ வந்து அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து தான் நம்ம வந்து அவங்களையும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்கள வந்து இந்த கரிக்குலம்குள்ளே கொண்டு வரும்.
சரி, அதாவது வாழ்வியலோடு பின்னி பிணைந்தது தான் வணிகவியல் பாடம். அதனால் மிகவும் எளிதாக மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி நோட் கொடுத்துருக்கீங்க. சரி, இந்த ஒட்டு மொத்தமாக இந்த ஒரே நேரத்துலேயே இத்தனை பேப்பர்ஸ் எழுதிட முடியும், அத்தனை பேப்பர்ஸ் எழுதிட முடியும்னு ஒரு மித்து இருக்குது. உங்களால் முடிஞ்சதுன்னா மொத்த பேப்பர்ஸையும் நீங்கள் ஒரே எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணலான்னு, அதை பற்றி அதுவும் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தான். அது என்னன்னா படிநிலைகள், இப்போ டிகிரி மாதிரிலாம் உங்களுக்கு இயர்ஸ் செமஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் இப்போ பிகாம் படிக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்லாம் ஃபெயில் ஆகிட்டேன்னா தேர்ட் செமஸ்டர்லாம் எனக்கு 15 பேப்பரும் சேர்த்து எழுதுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் சிஏசிஎம்ஐ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் படிநிலைகள் தான். வருட கணக்குலையோ செமஸ்டர் பேட்டர்ன்லையோ நீங்கள் எழுத போகிறது கிடையாது. ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருக்கும், அதை நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இன்டர்மீடியட் படிப்புகளுக்குள்ளேயே பதிவு பண்ணுறதே தனியாக தான் பண்ணுவோம். நம்ம கல்லூரியில் என்ன பண்ணுவோம், 3 வருஷத்துக்கு சேர்த்து ஒரேடியாக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது இல்லையா? இங்கே அப்படி கிடையாது. ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸை முடிச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு இன்டர்மீடியட்கான எலிஜிபிலிட்டியே கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி அதுக்கான கோச்சிங் முடிச்சுட்டு இன்டர்மீடியட்டை முடிச்சாதான் நீங்கள் ஃபைனல்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா பேப்பரையும் நீங்கள் சேர்த்து வச்சு, சார் நான் ஃபவுண்டேஷனில் ஃபெயில் ஆகிட்டேன், இன்டர்மீடியட் படிச்சுக்கிட்டே ஃபவுண்டேஷனையும் எழுத முடியுமா? கிடையவே கிடையாது. இல்லை சிஏ படிப்பில் 20 பேப்பர் இருக்குது, 20க்கு சேர்த்து ஒரே நேரத்தில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும், அந்த நிலையும் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ 20 பேப்பரும் கிடையாது. ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர், இன்டர்மீடியட்டில் 6 பேப்பர் அண்ட் ஃபைனல்லையும் 6 பேப்பர்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை 2 குரூப்பாக பிரித்து 3 பேப்பராக எக்ஸாம்ஸ் எழுதுறது. ஃபைனல்லையும் அதே மாதிரி தான் 6 பேப்பர் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் 3 பேப்பராக பிரித்து வச்சு எழுதலாம். அதனால் மொத்தமாக எல்லா பேப்பர்ஸையும் எக்ஸாம்ஸ் எழுதுகிற பேட்டர்னே கிடையாது. சூப்பர் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளுக்கு சிறந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். வேலை வாய்ப்புக்காக நீங்கள் யாரையும் தேடி செல்ல வேண்டாம். வேலை வாய்ப்பு மட்டுமல்லாமல் உயர் பதவிகளை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் நீங்கள் சிஎம்ஏ மற்றும் சிஏ படிப்புகளை படித்தால் என்று ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் கல்வி ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றி அங்கு பயின்ற மாணவர்களுடைய டெஸ்டிமோனியல் பார்த்தோம். இப்போ அவர்களுடைய டெஸ்டிமோனியல் மீண்டும் ஒரு முறை நமக்காக. இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. ஹாய் எவ்ரிவன், நான் புதுக்கோட்டையில இருந்து வரேன். நான் இப்போ 12th முடிச்சுட்டு காமர்ஸ் குரூப் தான் நான் எடுத்திருந்தேன். ஒரு ஆடிட்டர் சிஏ பண்ணணும் படிக்கணும்ட்டு ஒரு ஆசை இருந்தது. அப்படியே கூகுள் யூடியூப்லாம் சர்ச் பண்ணப்போ எங்க ஃபுல் டைம் ஆடிட்டிங் கோச்சிங்லாம் கிடைக்கும்னு பார்த்தா என்எம்சியில் கிடைச்சிது. டீச்சர் சார்ஸ்லாம் எல்லாம் நல்ல கோச்சிங்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் படிக்கணும் வைக்கணும்னா இங்கே ஜாயின் பண்ணலாம். இப்போ ஈவினிங் போனா ஹாஸ்டல் 10:30 வரைக்கும் கோச்சிங்லாம் தராங்க. தேங்க்ஸ் டு என்எம்சி. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஹாய் கைஸ், என் பேர் ரூபக்ராஜ். நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். இங்கே எங்கள் அப்பா எனக்கு சொல்லாரு, என்எம்சி சர்ச் பண்ணி தமிழ்நாட்டில் சர்ச் பண்ணதில் என்எம்சி தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே படிக்க வந்தேன். இங்கே படிக்க வந்ததில் நிறையா நல்லா சொல்லித்தராங்க, செய்கிறாங்க. காலைல 9 o'clockலேருந்து 4 o'clock வரையும் கிளாஸ் இருக்குது. அதேமாதிரி ஹாஸ்டல் போனாலும் 5:30லேருந்து 10:30 வரையும் கிளாஸ் இருக்குது. அங்கேயும் சூப்பர்வைசர்லாம் டவுட்லாம் கிளியர் பண்ணுறாங்க. ஃபுட்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம், என்வரன்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இங்கே சேர்ந்ததுல ஒரு நம்பிக்கை இருக்கு, சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடுவோன்னு. தேங்க்ஸ் டு என்எம்சி. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. மாணவர்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியான என்விரான்மெண்ட்டில் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஆனால் பெற்றோர்களுக்கு, சமூகத்திற்கு ஒரு ஐயப்பாடு இருக்குங்க சார். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாலே என்ஜினியரிங், மெடிசன் மட்டும்தான். இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகளை அது பார்ட் டைம் கோர்சஸ், அது ஒரு டிப்ளமா கோர்சஸ் மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் பெற்றோர்கள் கிட்ட இருக்கு. அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இது ஒரு விஷயம் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிஏ சிஎம்ஏ துறைகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, அப்போ எல்லா துறைகளிலுமே அரசாங்கம் மட்டும்தான் பல நிறுவனங்களை நடத்திட்டு வந்தாங்க. அது அத்தியாவசியமான ஒரு டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன் மாதிரியான மருத்துவம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அரசாங்கம் அதனுடைய நிறுவனங்கள் தான் செயல்பட்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் நம்மளுடைய 1991க்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், அந்த மாதிரியான பொருளாதார கொள்கைகளில் வந்த மாற்றங்கள்னால தனியாரும் எல்லா துறையிலையும் கால் பதிக்க முடியும். அதே மாதிரி இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் கிளைகளை தொடங்குறது, இல்லை வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்களுடைய நிறுவனங்களை தொடங்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ 20-30 வருடங்களாக தான் பிரபலம் அடைஞ்சிருச்சு.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்தை வந்து லாபகரமாக கொண்டு போகணும்னா அப்போ அவங்களுக்கு சிஏ படித்தவர்களுடைய உதவி வந்து தேவை. நிச்சயமாக வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள் தான் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கிறது, ஆடிட் பண்ணுறது, இல்லை வந்து பேங்கிங் மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஐடி நிறுவனமாக இருந்தால் கூட அவங்க வந்து வங்கி சார்ந்த நிறுவனங்களுக்கு ஐடி சேவைகள் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் படிச்சவர்களோட உதவி வந்து தேவைப்படுது. அப்போ வந்து இந்த படிப்பை முடித்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவில் தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த படிப்பை வந்து விரைவாக முடிக்கணும் அப்படின்றது தான் இப்போ சிஏ நிறுவனத்தினுடைய முக்கியமான ஒரு தேவையாகவும் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் இதில் வந்த மாற்றங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். முன்னர் பார்த்தீங்கன்னா 1949 இந்த படிப்பு இருக்குது. இப்போ வரைக்குமே 3 லட்சம் பேர் தான் இந்த படிப்பு முடிச்சிருக்காங்க. அதுல 1 லட்சம் பேர் தான் இந்தியாவில் பிராக்டிஸ் பண்றாங்க. நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இவ்வளவு பேர் தான் படிச்சிருக்காங்கன்றீங்க, ஆனா அவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான ஒரு பாசிபிலிட்டி எப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்ல, அதாவது இந்த இத்தனை பேர் தான் படிச்சிருக்காங்க, அளவுல வந்து மிக குறைவான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் இந்த குறுகிய காலகட்டங்களில் 10-20 வருடங்கள்ல தொடங்கப்பட்டிருக்கு. அந்த நிறுவனங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வரி சட்டங்கள், வருமான வரி சரியா இருந்தாலும் சரி, இல்ல ஜிஎஸ்டி மாதிரியான சட்டங்கள்லயுமே வந்து இந்த சிஏ படித்தவர்களுடைய தேவை அதிகரிச்சுட்டே போகுது. வேலை வாய்ப்பு இருக்கிறது, ஆனா அந்த குவாலிஃபைடு பீப்பிள்னு பார்த்தா அவங்க குறைவா இருக்காங்க. சோ அதனால தான் இப்போ சிஏ நிறுவனமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, முன்னர் வந்து 3 ஆண்டு கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருந்ததை 2 வருட காலமா குறைச்சிருக்காங்க. ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னா இப்ப சிஏக்களுடைய தேவை அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லலாம், 8 பேப்பர் இன்டர்மீடியேட்ல இருந்தது, ஃபைனல்ல 8 பேப்பர் இருந்தது. இப்ப அதை மாத்தி 6 பேப்பரா குறைச்சிருக்காங்க. எப்படியாவது மாணவர்கள் இதை படிச்சுட்டு வேலை வாய்ப்பை எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தேவைப்படுறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடத்துல 2 முறை மட்டுமே தேர்வுகள் நடத்தப்பட்டு இருந்துச்சு. நம்ம ஜூன் மாசம் வந்து மே மாசம் எக்ஸாம்ஸ் நடக்கும், நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நீங்க அவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேணாம், திரும்பவும் செப்டம்பர்லயே அதனுடைய எக்ஸாம்ஸ் எழுதி சீக்கிரமா நீங்க ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா வெளியில வாங்க அப்படின்றாங்க. இது இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாடுகளிலுமே இந்தியால சிஏ முடித்தவர்களுடைய தேவை அதிகமா இருக்கு. அதனால என்னுடைய வேலை வாய்ப்புகளை பற்றி பெற்றோர்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய வேலை இருக்கு, அதுல வர்றதுக்கான ஆட்கள் தான் குறைவா இருக்காங்க. நிச்சயமா இது ஒரு பெரிய தாரக மந்திரமா பெற்றோர்களுக்கு புரிஞ்சிருக்கும். சார், உலக அளவில் இந்த 2 படிப்புகளுமே மிகவும் புகழ் பெற்றவை அப்படின்னு சொன்னீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஎம்ஏ அண்ட் சிஏ? சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஐசிஏஐ அப்படின்ற ஒரு நிறுவனம், இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த படிப்பை வந்து வழங்குறாங்க. ஸோ இது வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டேக்ஸ் பிளானிங் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை வந்து கோர் சப்ஜெக்ட்ஸாக வச்சுருக்கோம். ஈவன் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸஸும் இருக்கும், இன்டைரக்ட் டாக்ஸஸும் இருக்கும். இந்த சிஏ படிப்பை முடித்தவங்களை வந்து நம்ம 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சிஏ நிறுவனத்தில் அவங்க மெம்பர் ஆன பிறகு ஓன் ப்ராக்டிஸ் அவங்க வச்சுக்கலாம். அவங்களுடைய அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு தேவையான அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங், ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ், புதுசாக ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கிறது, அதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா, குறிப்பாக சொல்லணும்னா அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் கணக்கு வழக்குகளை எப்படி முறையாக பராமரிக்கணும்னு அந்த வரி நிறுவனங்கள் மூலமாக வணிக நிறுவனங்களுக்கு வந்து வற்புறுத்துறாங்க. ஸோ அதன்படி அந்த கணக்கு வழக்குகள் முறையாக பராமரிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பல தொந்தரவுகள் வந்து இருக்கும். அப்படி அந்த தொந்தரவுகளுக்குள்ள அவங்க ஆளாயிட்டாங்கன்னா அந்த நிறுவனத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாது. அரசாங்கத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு நிறுவனங்களுடைய வளர்ச்சி தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி. ஸோ அப்போ வந்து இந்த நிறுவனங்கள் வந்து லாபகரமாக இருந்தால் தான் அரசாங்கத்துக்கும் வருமானம் அதிகமாகும். அதனால் இது ஒரு அட்வைசரி ரோலாக தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மெம்பர் ஆகாமல் தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு போகணுன்னாலும் வேலைக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற படிப்பு ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 நிலைகளில் படிக்கணும். அந்த ஃபைனலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனில் உங்களோட கரியர் நீங்கள் தொடங்கலாம். சிஎம்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஏன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, உலக அளவில் இந்த படிப்புக்கு சிஎம்ஏன்னு இருக்குது. இந்தியாவில் மட்டும் வேறு மாதிரியான ஒரு பேர் இருக்கிறத விட எல்லாருமே சிஎம்ஏ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன படிப்பாங்கன்னா, சிஎம்ஏ படிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங், வரி சட்டங்களில் தான் அவங்களும் படிப்பாங்க. ஆனால் அவங்களோட மேஜர் என்னவாக இருக்கும்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் இருக்கும். அப்போ அவங்க பண்ண போகிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம்
வருமானம் வந்தால் மட்டும் போதாது, செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும். அப்போ தான் அதை வந்து லாபமாக மாற்ற முடியும். நம்ம நிறைய இடத்துல சொல்கிறோம் பணம் வந்துட்டே இருக்குது, அது என்ன ஆகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரியான நிலைமை பல நிறுவனங்களுக்கும் இருக்கும். அதிகப்படியான விற்பனை நடந்துக்கிட்டே இருக்கும், வியாபாரம் நடந்துட்டு இருக்கும், வருமானம் வந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனி வந்து லாஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கும்னா செலவுகளை வந்து கட்டுப்படுத்தாதது தான். ஸோ இப்போ இந்த சிஎம்ஏ படித்தவங்களுடைய வேலை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த செலவுகளை கட்டுப்படுத்துகிற முறையை வந்து இவங்க நமக்கு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வலியுறுத்துவாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தால் அவங்க தயாரிக்கிற ஒவ்வொரு பொருட்களுடைய அடக்க விலை என்ன, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுலேருந்து அந்த பொருளை என்ன விலைக்கு விற்றால் அந்த நிறுவனம் லாபகரமாக இயங்கும் அப்படின்ற ஒரு அறிவுரை கொடுக்குற வேலையை தான் வந்து இந்த சிஎம்ஏ பிடிச்சவங்க பண்ணுவாங்க. நான் பொதுவாக சொல்வேன், நீங்கள் ஒரு குண்டூசி தயாரிக்கிற நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கப்பல் தயாரிக்கிற நிறுவனமாக இருந்தாலும் சிஎம்ஏ படிச்சவங்களோட உதவி இருந்தால் மட்டும்தான் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுனா கூட எடுத்தால் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுமா, அதில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா, ஈவன் நம்ம ஒரு லோனுக்காக பேங்க்குக்கு போனால் கூட அவங்க வந்து ஒரு சிஎம்ஏ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து வர்த்தா அப்படின்றத கேட்பாங்க. அதுதான் ரெண்டு படிப்புக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகைன் இங்கேயும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் 3 ஸ்டேஜில் தான் படிப்பீங்க. சிஎம்ஏ அப்படின்றது நீங்கள் ஒரு 18 மாத காலம் மட்டும் ஒரு காஸ்ட் ஆடிட்டர்கிட்டயோ அல்லது வந்து லாபகரமாக இயங்குற 1 கோடி ரூபாய்க்கு மேலே உற்பத்தி செய்கிற நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சிஏ படிப்போட சிஎம்ஐ படிப்புகள் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் அந்த படிப்பை முடிக்க முடியும். அதுதான் மேஜர் வித்தியாசம். நிச்சயமாக. அதாவது நம்ம 1 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது 8 மாத பயிற்சியில் ஒருத்தவங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலோட அந்த பேசிக் கோர்சஸ் கொடுக்க முடியும்னு சார் தமிழகத்தில் இருக்க பல மாணவர்கள், இல்லை தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலங்களில் இருக்க மாணவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இல்லை நான் என்எம்சியில் வந்து படிக்கணும் அப்படின்னா அவர்களுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன யூனிக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அங்கே? நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே முழுநேர கல்லூரி அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தில் தான் ஆரம்பித்தோம். ஸோ அப்போ என்னாச்சுன்னா வெளியூர்கள்லேருந்து, வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய மாணவர்கள் இங்கே வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாணவர்கள் வந்து வெளியில் ரூம் எடுத்து தங்குறாங்க, இல்லை ஹாஸ்டல் ஏதாவது ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்களாவே அப்படின்னா எங்களுக்கு நிறைய நேரங்களில் நாங்கள் யோசிப்போம், அந்த மாணவர்கள் வந்து அங்கே முறையாக அவங்களுக்கான வசதிகள் இல்லை அப்படின்னா படிப்பில் வந்து அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. நம்ம கல்லூரியோட முழுமையான திட்டமே என்னன்னு பார்த்தீங்கன்னா படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தர்றது தான். நிறைய மாணவர்கள் வந்து நிறைய படிப்புகளில் நம்ம பார்த்துருப்போம், எனக்கு ஹாஸ்டலில் தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை. எத்தனை மாணவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து தங்கி படிக்கும் பொழுது 3 வேளையும் சாப்பிட்றாங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி. ஒன்று அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்காது, அப்படி இல்லைன்னா நல்ல சுகாதாரமான உணவு வந்து கிடச்சிருக்காது. இது கடைசியில் எங்கே போய் முடியும் அப்படின்னா அவங்கள வந்து படிப்புகளில் வந்து கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். இதை கவனத்தில் வச்சு தான் ஆரம்பம் முதலே மாணவ மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகளோடு தான் கல்லூரி வந்து தொடங்கப்பட்டது. ஸோ மாணவர்கள் வந்து கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா வெளியூர்லேருந்து வரும்போது நம்மளுடைய ஹாஸ்டல் வசதிகளை பயன்படுத்திக்குவாங்க. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா காலை 6 மணிக்கு அவங்க எழுந்த உடனே அவங்களுக்கு கொடுக்குற காஃபி, அதுக்கப்புறமா அவங்களுடைய கல்லூரிக்கு அவங்க கிளம்பும்பொழுது அவங்களுக்கு கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல்லேருந்து கல்லூரிக்கு போகிறதுக்கு கல்லூரியோட போக்குவரத்து வாகனம் தான். ஸோ அந்த வாகனத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வார்டன்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஹாஸ்டல்லேருந்து காலேஜில் ட்ராப் பண்ணுறது. இடையில வந்து அவங்க வேறு எங்கேயாவது இறங்குறதுக்கோ இல்லை வெளியாட்களை சந்திப்பதற்கோ வாய்ப்புகள் குறைவு. இது வந்து அவங்களுடைய பாதுகாப்பு அம்சங்களை உறுதிப்படுத்துறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் அவங்க வந்து கல்லூரியில் படிப்பாங்க. மீண்டும் 4 மணிக்கு லஞ்ச் வந்து காலேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். 4 மணிக்கு வந்து கல்லூரியிலேருந்து கிளம்பி ஹாஸ்டல் போகிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு 1 hour வந்து அவங்களுடைய ப்ரைவேட் ஹவர்ஸ் கொடுத்துருவோம். அவங்க டீ காஃபி குடிச்சிட்டு அவங்க தயார்படுத்திக்கலாம். மீண்டும் மாலை 6 மணி முதல் இரவு 9-10 மணி வரைக்கும் அவங்க படிப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கல்லூரியோட சிறப்பு அம்சம். காலை 6 மணி நேரம் காலையில் கல்லூரியில் என்ன படித்தாங்களோ அதை ரிவைஸ் பண்ணுறது. அதை ரிவைஸ் பண்ணுறாங்களான்றதை என்ஷூர் பண்ணுறதுக்கு பொதுவாக ஹாஸ்டல்னால் வார்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா? நம்மளுடைய ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்க லெக்சரர்ஸை தான் அங்கே தங்கியிருப்பாங்க, ஸ்டடி சூப்பர்வைசர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கும் வசதியை வந்து நம்ம ஏற்படுத்தி தரோம். அதே மாதிரி மாணவர்கள் கையில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்காது. ஸோ அவங்க அட்மிஷனுக்கு வரும்பொழுது அவங்க கையில் ஒரு பட்டன் ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதையுமே வார்டன்ஸ் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. இரவு உணவிற்கு பிறகு அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஃபோனை கொடுப்போம். அவங்க பேசி முடிச்ச பிறகு அந்த ஃபோனை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டம். ஸோ இது வந்து ஒன்று பாதுகாப்பு அம்சங்களை உறுதிப்படுத்துவதற்கும், இரண்டாவது வந்து மாணவர்கள் வந்து நேரத்தை வீணடிக்காமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவதற்கான ஒரு வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும், நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு நல்ல சூழலில் ஹாஸ்டல் வசதியாக இருந்தாலும், சுகாதார
சுகாதாரமான உணவு, அது மட்டும் இல்லாமல் அந்த துணிகளை வந்து அவங்க வந்து துவைக்கிறது அந்த மாதிரியான நேரத்தை கூட அவங்க வீணடிக்க கூடாதுன்றதுனால யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்கும். அந்த லாண்ட்ரி வசதிகளையும் நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ மாணவர்கள் வந்து அங்கே வந்தால் நீங்கள் படித்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் தான் எல்லா பாதுகாப்பு அம்சங்களோட வந்து கல்லூரியில் தங்கி படிக்கும். நிச்சயமா கேட்குற ஒரு பேரண்டாக கேட்குற எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப எனக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்போம், ரொம்ப கண்டிப்பாக பார்ப்போம், நாங்கள் ரொம்ப கண்காணிப்பாக பார்ப்போம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எங்கேயுமே பயன்படுத்தலை. நீங்கள் சொன்னது என்னென்னா, மாணவர்கள் படிப்பதற்கேற்ற சூழலை உருவாக்கி தருவதே எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு பேரண்டல் கேர், வீட்டில் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழல், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவர்களுடைய உடை, இது மாதிரி எல்லா விஷயத்திலுமே நாங்கள் அவங்களை எப்படி கை மேலே வச்சு தாங்குகிறோம். படித்தா மட்டும் போதும், படித்தவங்க நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனோட வெளியே போகணும்னு உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா, அப்புறம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பெற்றோர்களுக்கு எப்போவுமே ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா என்ன படிக்கலாம் அப்படின்றது இந்த நிகழ்ச்சியோட, ஆனால் எல்லாருக்குமே தடையாக இருப்பது பொருளாதார தடை. அந்த தடையை தாண்டுவதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? இல்லை, 2 விஷயமா இதை நம்ம பேசணும். ஒன்று வந்து நம்மளுடைய கல்லூரியில் மாணவர்கள் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இப்போ +2 முடித்த மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்களோட நேரில் வரணும் அப்படின்னு நாங்கள் அறிவுறுத்துவோம். ஆன்லைன்லேயே அட்மிஷன் வாங்கிக்க முடியும், இருந்தாலும் பெற்றோர்களும் மாணவர்களும் நேரில் வந்து அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பாருங்கள், அங்கே இருக்கிற உணவு வசதிகள் உங்களுக்கு தகுந்ததாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம், அவங்க யூனிஃபார்ம் போட்டு வர்றது, அவங்க கையில் ஃபோன் இல்லைன்ற விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் கூட நீங்கள் சேர்ந்து பேசலாம், இங்கே பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும். ஈவன் எங்களோட ரிசப்ஷனில் வந்து உங்களை ரிசீவ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் எங்களுடைய கல்லூரியோட திட்டம். இப்போ உணவு முறைகளை பற்றி பேசும்பொழுது கூட நான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன். நான் கொடுக்குற ஒரு தகவல் என்னவா இருக்கும் அப்படின்னா, வீட்டு சூழல்ல உணவு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஹெல்த்தி ஃபுட் 3 வேளையும் வீட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரியான ஒரு உணவு முறை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம். இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டு இருக்க விஷயங்களை கூட அவங்க பார்க்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷனுக்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்குமே ஒரு விருப்பப்பட்டால் வரலாம். இல்லை என்னால் வந்து ஃபோனெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, யூனிஃபார்ம் போட்டுட்டு என்னால் படிக்க முடியாதுன்ற மாதிரி படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அவங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற மாணவர்கள் நிச்சயமாக வரமாட்டாங்க. இன்னொன்று, இந்த படிப்புகளுடைய கல்வித்தொகை எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நிச்சயமாக சொல்லலாம், ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்ற ஒரு பெரிய விஷயம், ஆனால் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் அப்படின்றது இந்த படிப்புகளில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பல லட்சங்கள்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ CA-CMAன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 5 வருட காலம், 3.5 வருடம் முதல் 5 வருடம் வரைக்கும் மாணவர் படிக்கிறாங்க இல்லையா? அதுவும் அதை வந்து 3ஆக பிரித்து படிக்கிறாங்க, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு. இந்த 3 நிலைகளுக்குமான கல்வி கட்டணமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்க்கு அவங்க பே பண்ணுறது ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கீங்க, உடனே வந்து நான் லட்சத்தில் பணம் எடுத்து வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் CA நிறுவனத்திற்கு பே பண்ண போகிற ஃபீஸ் வந்து 10,000 rupees தான். அதை வந்து நீங்கள் 1 வருட காலத்தில் முடிக்கிறீங்க, 8 மாதம் 10 மாதத்தில் முடிக்கிறீங்கன்னா, அதை முடித்த பிறகு நீங்கள் இன்டர்மீடியேட்க்கு வந்து ஒரு 30,000 வரைக்கும் CA இன்ஸ்டியூட்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபைனலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஒரு 30,000 வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில் உங்களுக்கு கணினி பயிற்சிகள்லாம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் CAஓ CMAஓ இன்ஸ்டியூட்க்கு நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். அதுவும் வந்து 3 முதல் 5 வருட காலங்களுக்குள்ளே பிரித்து தான் நீங்கள் செலுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கல்வி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிறுவனத்தில் அதனுடைய பயிற்சி கட்டணத்தை செலுத்தி நீங்கள் அதனுடைய பயிற்சிகளை எடுத்துக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம், இன்னும் நிறைய இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்க்கு மட்டும் பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஏன்னா இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்குள்ளே போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் முழு நேரமாக இந்த பயிற்சியை எடுக்க போகிறீங்க. இந்த முழு நேர பயிற்சி எடுக்கும்பொழுது அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகங்களில் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இந்த கரும்பு தின கூலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கிடைக்கும், மாதாந்திர ஊக்கத்தொகையும் கிடைக்கும். இந்த ஊக்கத்தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு Tier 1 சிட்டி, Tier 2 சிட்டின்னு பிரிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி 5,000 7,000 அப்படின்னு இருக்கும். சில ஆடிட்டர் அலுவலகங்களில் முதல் வருடங்களில் இவ்வளோ தொகை, அடுத்த வருடங்களில் கொஞ்சம் அதிகமான தொகை கொடுக்குற ஒரு பேட்டர்னும் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஊக்கத்தொகை இருக்கிறதுனால ஈவன் அவங்களுடைய ஃபைனல்ஸ் படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க முடியும். ஏர்ன் while you learn அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். +2 முடித்த மாணவர்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் கூட இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருச்சு. நான் இந்த 3 வருட இந்த இளங்கலை படிப்பை முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு முதுகலை தேவைப்படுது. அதுக்கப்புறமா நான் போயிட்டு வேலைக்கு போகும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ற கேள்வி கேட்குறாங்க. அதையும் தாண்டி ரெக்கமெண்டேஷன், அதையும் தாண்டி போகும்போது ஒரு மினிமம் சேலரி தான் கிடைக்குது. ஆனால் இப்போ மணிகண்டன் சார் இந்த 1 மணி நேரமாக சொல்லி கொடுத்துட்ருக்க இந்த ப்ரோக்ராம்லேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, NMCயில் போயிட்டு நான் CAஓ CMAஓ எடுத்தால் நிச்சயம் என்னோட எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் டிகிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ வந்து இப்போ +2 முடிச்ச மாணவர்கள்லாம் நான் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் சேருங்கன்னு அட்வைஸ் பண்ணுவேன். ஒருவேளை சாரி சார், நேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு.
வணக்கம், என்ன படிக்கலாம்? சார் வணக்கம் சார், நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம். தஞ்சாவூர் பாபநாசத்திலிருந்து. உங்க பேர் என்ன? என் பேர் கர்ணன். சொல்லுங்க கர்ணன். பிள்ளைங்களுக்காண்டி பேசுறேன் மேடம். சொல்லுங்க கர்ணன், உங்க கேள்வி என்ன? இந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, எனக்கு ட்வின்ஸ் மாமா, ட்வின்ஸ். சரி. அது ரெண்டுமே +2 படிக்கிறாங்க. சூப்பர். இப்போ +2 6ல இருந்து 12 வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல. சரிங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க மேடம். சரிங்க. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காண்டி போடலான்னு இருக்கோம். சரிங்க. அது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுனால இந்த சலுகை எதையும் கிடைக்குமா மேடம்? சரி, சலுகைகள் நிறைய கிடைக்கும் நீங்க அரசாங்க பள்ளியில படிச்சதுனால. ஆனா சலுகைகளை தாண்டி நல்ல படிப்பு அப்படின்னா உங்களுக்கு CMA CA பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களோட பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூமா, நன்றிங்கம்மா. ஓகேங்க சார், சொல்லுங்க. இப்போ இந்த நேயரோட கேள்வியில இருந்து, இப்ப அரசாங்க பள்ளிகள்ல இருந்து வரோம், நாங்க தமிழ் மீடியத்துல இருந்து வரோம், எங்களால ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய பயம் மாணவர்களுக்கு, அவங்களுக்கு உங்களோட பதில்? இல்லை, பொதுவாக மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ் வழி கல்வியில் படித்தேன், இல்லை ஆங்கில வழி கல்வியில் படித்தேன், ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தேன், CBSEயில் படித்தேன்ற பாகுபாடே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் நிறைய மாணவர்களுக்கு மோட்டிவேஷனலாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, 30-40 வருடங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஆங்கில வழி கல்வியில் படிக்கல, CBSE பாடத்திட்டத்தில் படிக்கல. ஸோ இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற பல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற பல மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்களில் அவங்க வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடங்களில், ஒரு கிராமப்புற பள்ளிக்கூடங்களில் தமிழ் வழி கல்வியை, வர்னாக்குலர் லாங்குவேஜ்னு சொல்லலாம், அவங்க ஆந்திராவில் இருந்தால் தெலுங்கு வழி கல்வியாக இருக்க போது, தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் வழி கல்வியில் தான் அவங்களுடைய பள்ளி படிப்பை அவங்க முடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அந்த கல்லூரி படிப்பை கூட தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு கூட CA படித்தவங்களும் மருத்துவரானவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மொழின்றது ஒரு தடை கிடையாது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா CA CMA படிப்புகளுக்கு அது தடையே கிடையாது. முதல் 2 நிலைகளான அந்த ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட்க்கு பயிற்சி எடுக்கிற மாணவர்களுக்கு நான் இதை வலியுறுத்தி சொல்லுவேன். இந்த 2 நிலைகளில் படிக்கும் பொழுதும் மாணவர்களுக்கு நாங்கள் கூடுதலாக என்ன பண்ணுவோம்னா, ஆங்கில வழி புலமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதனுடைய தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி மற்றும் இந்தி வழியில் தான் நடத்தப்படுது, தமிழ் மொழியில் இந்த தேர்வுகள் நடத்தப்படுறது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பேரலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா என்னதான் நீங்கள் வந்து தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தாலும் இந்த படிப்பை முடித்த பிறகு ஒன்று நீங்கள் MNC நிறுவனங்களில் தான் வேலைக்கு போக போகிறீங்க, அப்படி இல்லைன்னா CA நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தீங்கன்னா பல வியாபார நிறுவனங்களுக்கு, பல உரிமையாளர்கள்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது ஆங்கிலத்தில் வந்து உரையாடும் பொழுது தான் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் உங்களுக்கு அதிகமாகுது. காலரோட கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், என்ன படிக்கலாம்? ஹலோ வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பாலாஜிங்க. சொல்லுங்க பாலாஜி, உங்க கேள்வி என்ன? எனக்கு +2 முடிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு. சரி. காலேஜ் படிக்கணுங்க, என்ன கோர்ஸ் படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், இது எடுக்கலாம் கோர்ஸ்? சரி, அவங்க என்ன குரூப் எடுத்திருக்காங்க +2ல? BA BM. சரி, ஓகே ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான பதில் வந்துட்டே இருக்கு. சரி, அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இருக்கும், நான் இந்த நேரோட சேர்த்து கேட்டுறேன். இப்போ காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லை ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்திருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்திருப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த CMA வந்து CA ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மாணவர்கள்கிட்ட ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், அதுக்கு உங்களோட பதில்? இல்லை, அதாவது வந்து 10th முடிச்ச உடனே நான் CA தான் படிக்க போகிறேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க +1 +2ல காமர்ஸ் குரூப் எடுக்கிறது தான் சிறந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பள்ளிக்கூடங்களில் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கும், சில பள்ளிக்கூடங்களில் பிஸ்னஸ் மேக்ஸ் அடிஷ்னலாக இருக்கும், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ் அவங்க எடுத்துடலாம் ஆரம்பத்திலேயே. ஆனால் நான் வந்து பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் +1 +2ல எந்த பேப்பர் எடுத்து படிச்சிருந்தாலும் CA CMA படிப்புகளுடைய பேசிக்ஸை வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த படிப்புகளுக்கு இந்த +1 +2ல நீங்கள் என்ன பேப்பர் படிச்சிருக்கீங்கன்றது ஒரு தடையாக இருக்காது. ஒருவேளை இப்போ நீங்கள் திட்டமிடுறீங்கன்னா நீங்கள் இப்போத்துலேருந்தே அந்த CA ஃபோக்கஸ்டாக, CMA ஃபோக்கஸ்டாக அக்கௌண்டன்சி குரூப் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் +2ல பயாலஜி குரூப் படிச்சிருந்தாலும் உங்களால் வந்து CA CMA படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். சரிங்க சார், அப்போ நம்ம பாதியிலே விட்டோம், அந்த டிகிரி படிக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதாவது இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் முதல் வருடம், 2ஆம் வருடம், இல்லை இறுதி நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான் CA தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய பட்டப்படிப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தீங்கன்னா, BCom BBA மாதிரியான பட்டப்படிப்பாக இருந்தால் 55% மேலே மதிப்பெண்கள் எடுத்திருக்கிற பட்சத்தில் CA ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, டைரெக்டாக இன்டர்மீடியட் போயிடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். சூப்பர். வணக்கம், என்ன படிக்கலாம்? வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? தமிழ்மணி. சொல்லுங்க தமிழ்மணி, எங்கேருந்து அழைக்கிறீங்க? தமிழ்மணி, திருவாரூர் மாவட்டம், மன்னார்குடி மேம். சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? என் பையன் வந்து இப்ப BCom சேர போறான். சரிங்க. BCom சேர போறான் மேம். சரிங்க.
இப்ப என் பையன் வந்து என்னென்ன படிக்கலான்ட்டு இப்ப பிகாம்னா பெரிய காலேஜ்ல படிச்சாதான் சிஏ படிக்க முடியுமா இல்ல நார்மல் காலேஜ்ல படிச்சுட்டே படிக்கலாமா? சரியான கேள்வியை சரியான நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு கேட்டிருக்கீங்க. மணிகண்டன் சார் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது பிகாமே நான் ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தாதான் எனக்கு சிஏசிமா படிப்பெல்லாம் சொல்லி தருவீங்களான்னு கேட்கறாங்க. தமிழ்மணி மேடம் கிட்ட இல்ல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப +2 முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க பிகாம் படிச்சுட்டு தான் சிஏசிஎம்ஏ படிப்புகளை படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நேரடியாவே நீங்க சிஏ படிப்புகளுடைய ஃபவுண்டேஷன்ல இருந்து இந்த ஸ்டடீஸ்க்குள்ள வந்துடலாம். அதையும் மீறி நீங்க பிகாம் படிச்சுட்டு தான் படிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருடம் அதிகமாகுது. அதனால நீங்க பிகாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்க பிகாம் படிச்சுட்டு தான் சிஏ படிப்புகள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா படிக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. நான் குறிப்பிட்ட கல்லூரியில் படித்தாதான் எனக்கு வந்து சிஏ படிப்புகள் எளிமையா இருக்குமா அப்படின்னா அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. நான் மீண்டும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க +1 +2ல படிச்ச விஷயங்கள், அதுக்கப்புறமா சிஏல படிக்க போற ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, டிகிரியில நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, இல்லைன்னா வந்து எந்த கல்லூரி மூலமா எந்த பல்கலைக்கழகம் மூலமா அந்த பட்டப்படிப்பை படிச்சிருக்கிறீங்கன்றது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிருக்கான். நாங்க வந்து இவ்வளோ செலவு பண்ண முடியாது, எக்கனாமிக்கலா நாங்க கொஞ்சம் லாஸ் தான் மேம். அதனாலதான் சரி உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறேன். நிச்சயமா. அப்பனா நீங்க உடனே போயிட்டு காலேஜை விசிட் பண்ண வேண்டியது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். உங்களோட அத்தனை சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு வந்து அங்கே விடை கிடைக்கும். சார், இந்த 1 மணி நேரமாக மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுத்துருக்கீங்க. அதாவது வானத்தை வசப்படுத்தும் வணிகவியல் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி நன்றி. நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA/CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 19 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும்.